சவத்திற்கு இளவரசியின் உடைகள் மாற்றப்பட்டது. அரசி இறந்த பின் ராணியாக ஆக்கப்பட்டாள். ஒருவரின் இதயத்தை பிடுங்கி வெளியே எரியப்பட்டது. இதெல்லாம் ஏன்? இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? போர்த்துகீசிய வரலாற்றில் நடைபெற்ற ஒரு காதல் கதை. இப்படியும் ஒரு காதல் கதையா என்று எண்ண வைத்த ஒரு கதை. வாங்க அந்த கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். நாம தமிழ்ல கண்டதும் காதல்னு சொல்வோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு காதல் தான் போர்த்துகீசிய இளவரசர் பீட்டருக்கு நேர்ந்தது. த ஃபர்ஸ்ட் சைக்ளிக் டிசார்டர்னு கூட சொல்லலாம். அவர் காதல் கொண்ட பெண்ணை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், கள்ளம் கபடமற்ற முகத்தில் கல்வடிவ கண்கள், கூரான நாசிக்கு கீழ் தீரா அழகு சொட்டும் செவ்விதழ்கள், இதுதான் புருவத்தின் இலக்கணம் என்று சொல்லத் தகுந்த வளைவு. வெற்றிடம் கொண்ட நெற்றியில் கூட அத்தனை வனப்பு. தங்க ஜரிகை கொண்டு நெய்த கூந்தல், அதன் சுருளில் சிக்கினால் மீள்வது கடிதம் என்றது புத்தி. அதில் சிக்கி அப்படியே தொலைந்து போய்விட ஏங்கியது இதயம். யார் இவள்? கிபி 1340களில் பல அரசியல் சதுரங்க ஆட்டம் நடந்தது. அப்போதும் இளவரசர் பீட்டருக்கு பிடிக்காத ஒருவருடன் திருமணம் நடந்தது. ஆனால் மேலே சொன்ன அனைத்தும் பிடிக்காத மனைவியின் வர்ணனைகள் அல்ல, அவளின் தோழியான இனஸ் உடையது. ஆரம்பம் முதலே இளவரசர் பீட்டருக்கு தன் முதல் மனைவியை திருமணம் செய்ய விருப்பமில்லை. தந்தையின் வற்புறுத்தல். தலையாட்டினார், மோதிரத்திற்கு விரல் நீட்டினார். ஆனால் தன் முதல் மனைவியை ஏனோ அவரால் ஏற்க முடியவில்லை. ஏனென்றால் அவளுடைய மனது இளஞ்சிட்டு இனஸ் முன் மண்டியிட்டு நின்றது. இனஸ் காஸ்டலை சேர்ந்தவள், உயர்குடி பெண் என்றாலும் ராஜவம்சம் இல்லை. நாளடைவில் அரண்மனை வட்டாரத்தில் பீட்டர் இனஸ் காதல் விவகாரம் வைரல் கிசுகிசுவாக பரவியது. இருவரும் அடிக்கடி ரகசியமாக சந்தித்துக் கொண்டனர். நான் உன்னை காதலிக்கிறேன். பீட்டர் உருகினான். ஐயோ, இது இளவரசிக்கு நான் செய்யும் துரோகம். இனஸ் பதறினாள். இளவரசனான என் விருப்பத்தை நிராகரிப்பதும் துரோகம்தானே? பீட்டரின் அடர் காதலில் கரைந்தாள் இனஸ். அரசர் 4ஆம் அல்போன்சோ இளவரசரை கண்டித்தார். மனைவி கான்ஸ்டன்சா செய்வதறியாது தவித்தாள். இளவரசரோ இனசுக்கு இதயம் திறந்து காதல் கடிதங்கள் எழுதி கொண்டிருந்தார். அரண்மனை வழியாக ஓடும் கால்வாய் ஒன்று இனஸ் தங்கியிருந்த கோட்டைக்குச் சென்றது. சிறு மரக்கலங்களை தயாரித்து அதனுள் கடிதங்களை பதுக்கி வைத்து அனுப்பினார் பீட்டர். பத்திரமாக பெற்றுக்கொண்டாள் இனஸ். கால்வாயில் காதல் ஓடிக்கொண்டிருந்தது. கான்ஸ்டன்டாவுக்கு அப்போது 2வது குழந்தை பிறந்தது. இனஸை தன்னுடைய கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரும் நோக்கத்துடன் குழந்தைக்கு வளர்ப்பு தாயாக நியமித்தாள் கான்ஸ்டன்டாவை. ஆனால் குழந்தை சில நாட்களிலேயே இறந்தது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக அரசர் 4ஆம் அல்போன்சோ இனஸை இளவரசியின் தோழி என்ற அந்தஸ்திலிருந்து நீக்கினார். அவளை மீண்டும் கான்ஸ்டேலுக்கே அனுப்பி வைத்தார். தூரத்தில் நீ இருந்தால் துயரத்தில் தோய்ந்திடுவேன், ஓடோடி வந்திடுவேன், உன் நெஞ்சில் சாய்ந்திடுவேன் என்று பீட்டர் நினைத்த போதெல்லாம் கான்ஸ்டேலுக்கு சென்று சுதந்திரமாக காதல் வளர்த்தார். யாராலும் எதுவும் செய்ய இயலவில்லை. 3ஆவதாக ஒரு ஆண் பிள்ளை பெற்றுக் கொடுத்துவிட்டு தன் பூலோக கடமையை முடித்துக் கொண்டார் இளவரசி கான்ஸ்டன்டா. பீட்டர் பீரிட்டு அளவெல்லாம் இல்லை, வலி பிறந்தது என்று வழிகளில் புன்னகை தேக்கினார். பீட்டருக்கு மறுமணம் செய்து வைக்க வேறு ராஜகுடும்ப வரன்களை கொண்டு வந்தார் அரசர். என் திருமணம் இனசுடன் மட்டும்தான் நடக்கும். பீட்டர் பிடிவாதம் பிடித்தார். ஒருபோதும் நடக்காது. அரசரும் அசைந்து கொடுக்கவில்லை. பீட்டர் மீண்டும் இனஸை போர்ச்சுகீசில் ராஜ்யத்துக்கே அழைத்து வந்தார். கோம்ப்ரேயா என்ற ஊரில் ஒரு மாளிகையில் இருவரும் குடும்பம் நடத்தினார்கள். முதலில் பிறந்த ஆண் பிள்ளைக்கு அஃபோன்சா என்ற பெயரையே வைத்து அரசர் 4ஆம் அஃபோன்சாவை கடுப்பேற்றினார். அந்த பிள்ளை அதிக நாள் வாழவில்லை. இருந்தாலும் அடுத்தடுத்து 2 ஆணும் ஒரு பெண்ணுமாக 3 குழந்தைகள் பிறந்தன. கவலைப்படாதே அன்பே, நான் அரசனான பின் உன்னை அரசியாக்குவேன். பீட்டர் இனஸிடம் வாக்கு கொடுத்தார். அரசர் 4ஆம் அஃபோன்சோ காதலில் ஒரு கிசுகிசு வந்து சேர்ந்தது. பீட்டருக்கும் கான்ஸ்டன்டாவுக்கும் பிறந்த ராஜ குடும்ப பேரனான பெர்னிட்டானை கொல்ல சதி நடக்கிறது. இனஸின் சகோதரர்கள் இளவரசரை அதற்காக தூண்டுகின்றனர். இனஸுக்கும் இளவரசருக்கும் பிறந்த ஆண் குழந்தைக்கு ராஜ குடும்பத்தின் பேரனாக்கும் வேலைகள் நடக்கின்றன. அதில் கொஞ்சம் உண்மையும் இருந்தது. இனஸின் சகோதரர்கள் பீட்டரை ஆக்கிரமித்தனர். தனக்கு பின் பீட்டர் போர்ச்சுகீசில் அரசனாகும் காலத்தில் கான்ஸ்டேலை சேர்ந்த இனஸ் குடும்பத்தின் ஆதிக்கம் தலை தூக்கி விடுமோ என்று அஞ்சினார் அரசர் 4ஆம் அஃபோன்சா. இதற்கு மேல் அவளை விட்டு வைக்கவே கூடாது. தீர்க்கமாக முடிவெடுத்தார் அரசர். தன் சகாக்கள் 3 பேரை அனுப்பி வைத்தார். 1355 ஜனவரி 7 பீட்டர் வேட்டைக்கு போயிருந்த சமயம் பார்த்து மூவரும் அந்த மாளிகைக்குள் புகுந்தனர். இனஸை வேட்டையாட அரசரும் உடன் சென்றார். தன் குழந்தைகளுக்காகவாவது தன்னை உயிரோடு விட்டுவிடும்படி கெஞ்சினாள். என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று சகாக்களிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் அரசர். மூவரது கத்திகளும் இனஸின் உடம்பை பதம் பார்த்தன. குழந்தைகளின் கதறல்களுக்கு இடையே மரித்துப் போனாள் அவள். துடிதுடித்துப் போனான் இளவரசர் பீட்டர். தன் தந்தைதான் இதனை செய்தார் என்று அறிந்ததும் மூர்க்கத்துடன் கிளம்பினார். அவர்களை தடுக்க வந்தவர்கள் எல்லாம் பலியானார்கள்.
யாராலும் அவரை கட்டுப்படுத்த இயலவில்லை. இனஸின் சகோதரர்கள் பீட்டருக்கு தோள் கொடுக்க தந்தைக்கும் மகனுக்கும் இடையே சில காலம் உள்நாட்டு போர் தொடர்ந்தது. அரசி பீட்ரேஸ் தனது மகனிடம் பேசினாள். பெரும்பாடுபட்டு சமாதானப்படுத்தினாள். பீட்டர் வன்மத்தை எல்லாம் விழுங்கிக் கொண்டு அமைதியாக காத்திருந்தார். அரசர் 4ஆம் அஃபோன்சா 1357 இறந்து போனார். போர்ச்சுகீசியில் புதிய அரசனாக அரியணை ஏறினார் 1ஆம் பீட்டர். அந்த 3 கயவர்களையும் பிடித்து வாருங்கள். அரசர் பீட்டரின் முதல் கட்டளையே அதுதான். மூவரும் ராஜ்யத்தை விட்டு தப்பியோடி தலைமறைவாகி இருந்தனர். 1361 அதில் 2 பிடிபட்டனர். அரசர் பீட்டர் முன் அழைத்து வரப்பட்டனர். இரவு நேரம். பீட்டர் உணவருந்திக் கொண்டிருந்தார். அந்த காவலர்கள் 2 கடுமையாக தாக்கினார்கள். அவர்களது கதறல் பீட்டருக்கு இனிமையாக இருந்தது. இனசும் இப்படித்தானே கதறியிருப்பாள். பீட்டர் கட்டளையிட்டார். என் இதயத்தை கொன்ற இந்த 2 இதயங்களையும் பிடுங்கி எடுங்கள். ஒருவனது நெஞ்சை கிழித்தும் இன்னொருவனது முதுகை கிழித்தும் இதயங்கள் வெளியே எடுத்து பொற்றனர். அவை துடித்து அடங்கிய போது பீட்டர் கைகளை கழுவினார். 1357 நான் இனஸை திருமணம் செய்துவிட்டேன். தேதி நினைவில்லை, அதற்கு சாட்சிகள் உண்டு என்று பீட்டர் அறிவித்தார். சரியான ஆதாரங்கள் இல்லாததால் திருச்சபை அந்த திருமணத்தை அங்கீகரிக்கவில்லை. நீங்கள் யார் அங்கீகரிப்பதற்கு? நான் எனது இனஸை அரசியாக்கப் போகிறேன். கோம்ப்ரேயாவில் புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து இனஸின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. அது அலங்கரிக்கப்பட்ட ரதம் ஒன்றில் ஏற்றப்பட்டது. குதிரைப்படைகள் அணிவகுக்க முக்கிய அமைச்சர்கள், ராஜ குடும்பத்து பெண்கள், பணியாளர்கள் சூழ்ந்து வர வழியெங்கும் ஆயிரக்கணக்கானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்த இனஸின் இறுதி ஊர்வலம் மீண்டும் ஆரம்பமானது. அரண்மனைக்கு இனஸின் உடல் எடுத்து வரப்பட்டது. சவத்துக்கு அரசியின் உடல் மாட்டி அலங்கரித்தனர். அந்த உயிரற்ற உடலை அரியணையில் அமர்த்தச் செய்தார் பீட்டர். கிரீடம் சூட்டினார். அனைவரும் வந்து அரசு இனஸுக்கு மரியாதை செலுத்துங்கள் என்று கட்டளையிட்டார். எல்லோரும் வரிசையாக வந்தனர். இனஸின் முன் மண்டியிட்டனர். தலை வணங்கி சவத்தின் புறங்கைக்கு முத்தமிட்டு நகர்ந்தனர். அரசு இனஸ் வாழ்க வாழ்க என்று கோஷம் மட்டும்தான் எழுப்ப முடியவில்லை. தன் ஆருயிர் காதலியை அரசியாக அரியணை ஏற்றிய அரசர் பீட்டரது ஆன்மா வாழும்போதே சாந்தியடைந்தது. இனஸின் உடல் அல்கோப்கா மடாலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஏகப்பட்ட மதச் சடங்குகளுக்கு பிறகு அவளது உடல் அலங்கரிக்கப்பட்ட கல்லறையில் வைத்து மூடப்பட்டது. அடுத்த 6 ஆண்டுகளில் தனது 46வது வயதில் அரசர் பீட்டரும் இறந்து போனார். இனஸின் கல்லறைக்கு எதிரிலேயே அவளை பார்க்கும் கோணத்தில் பீட்டரின் உடலும் அலங்கரிக்கப்பட்ட கல்லறையில் வைக்கப்பட்டது. ஏன் என்றதற்கு பதில், இறுதி தீர்ப்பு நாளன்று உயிர்த்தெழும்போது பீட்டரும் இனஸும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி எழ வேண்டும் என்பதற்காக. ஆம், இப்படியும் ஒரு காதல் கதை. இந்த கதை எந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா, கிறுக்கு ராஜாக்களின் கதை அப்படின்னு எழுத்தாளர் முகில் எழுதின ஒரு புத்தகத்திலேருந்து நான் எடுத்து வாசிச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த புத்தகத்தில் 13லேருந்து 15 கிறுக்கு ராஜாக்களுடைய கதைகள் இருக்குது. டைம் கிடைக்கும்போது கட்டாயம் வாசிங்க. உங்களுக்கு ஒரு கதையும் ஒரு புது விதமான அனுபவத்தை கொடுக்கும். இப்படி இல்லாமல் இருந்திருக்காங்க ராஜா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். கட்டாயம் அந்த புத்தகத்தை வாசிங்க. தேங்க்யூ.